अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु मय यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீது என்றென்றும் நிலவட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் சில தினங்களில் அல்லாஹுடைய மாபெரு கிருபையினால் அருள் மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னுடைய வாழ்க்கை முறைகளை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், எப்படி அமைத்து கொண்டால் அந்த மாதத்திற்குரிய நன்மைகளை முழுவிதமான நன்மைகளாக நாம் அடைய முடியும் என்பதற்கான அனைத்து விதமான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அல்லாஹ்வும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தை கடக்கின்ற பொழுது, ரமலானுடைய மாதத்திலே நாம் நோன்பு வைக்கின்ற பொழுது பல்வேறான சிந்தனைகளோடு அந்த நோன்பை எதிர்நோக்கின்றோம். அந்த மாதத்திலே அந்த நோன்பை கடக்கக்கூடிய அந்த சூழலில் நாம் முறையான சரியான அடிப்படையில் அந்த நாட்களை பயன்படுத்தி கொள்கின்றோமா, அந்த நாட்களை சரியான அடிப்படையில் நன்மை மிக்க நாட்களாக, நன்மைகளை அதிக அளவில் சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதத்தை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தை ஏன் இந்த உம்மத்தின் மீது கடமையாக்கினான் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வேதத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களின் மீது இந்த நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுடையவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக. பொதுவாக நோன்பு என்று சொன்னால் நாம் எதற்கு தயாராகுவோம்? நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கென்றும், நோன்பு மாதங்களிலே நாம் காலையில் என்ன சமைப்பது, மாலையில் என்ன சமைப்பது, இடைப்பட்ட நேரங்களை எப்படி கடப்பது, ஓய்வுக்குரிய நேரங்களாக எப்படி நாம் எடுத்துக்கொள்வது என்றெல்லாம் பல்வேறான சிந்தனைகள் இந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுவது உண்டு. ஆனால் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டதாக நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இறையச்சமிக்கவர்களாக, இறைவனை அஞ்சி பயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் மீது பயம் உணர்வு கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. பொதுவாக இறையச்சம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எல்லா காலங்களிலுமே பண்படுத்தக்கூடிய ஒன்று. இறையச்சத்தை பற்றி பல்வேறான போதனைகளும் அறிவுரைகளும் மார்க்கம் நமக்கு வழங்குகிறது. ஏன் இறையச்சத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்குவதற்காக, அவன் இறையச்சம் என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக, இறையச்சம் என்ற ஒரு தன்மையை ஒவ்வொரு அடியானும் அடைந்து கொள்வதற்காக ஏன் ஒரு மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு அடியான் இறையச்சத்தை பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலுமே அவன் நன்மை மிக்கவனாக, தீமையிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடியவனாக,
பாவமான காரியங்களை விட்டு தன்னை மீட்டெடுக்கக்கூடியவனாக அந்த இறையச்சம் என்கிற ஒரு பண்பு இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுக்கு பயப்படுற ஒரு உணர்வு ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னா அவன் யார் இல்லை என்றாலும் சிகரெட்டு குடிக்க மாட்டார், யார் இல்லை என்றாலும் கூட அவர் வட்டி வாங்க மாட்டார், யாரும் இல்லை என்று சொன்னாலும் கூட அவர் புறம் பேச மாட்டார், அவதூறு பேச மாட்டார், பொய்யான வார்த்தைகளை அவர் பேச மாட்டார். ஏனென்றால் அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான், மறுமையில் அல்லாஹ் நம்மளை விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வு அவரை பண்படுத்தக்கூடியதாக ஆக்கிவிடுகிறது. அப்ப அல்லாஹ் அந்த பயிற்சியை வழங்குவதற்காக வேண்டி இந்த மாதத்தை நமக்கு வழங்கியிருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தன் வேதத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இறையச்சம் என்றால் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் எத்தனையோ நபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அவர்களுடைய தியாகத்தில் முன்னோடிகளாக, பல அர்ப்பணிப்புகளில் முன்னோடிகளாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியதில் இப்படித்தான் அஞ்ச வேண்டும் என்ற அச்ச உணர்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மிக்க ஒரு சமுதாயமாக அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவங்களுடைய அந்த இறையச்சத்தை நாம் பார்க்கும் பொழுது நாமும் இது போன்ற ஒரு இறையச்சத்தை இந்த ரமலானுடைய மாதத்திலிருந்து நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் அஸ்லம் குலத்தை சார்ந்த ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு மானக்கேடான ஒரு விபச்சாரம் குற்றத்தை நான் செய்து விட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அந்த நபர் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பி கொள்றாங்க. திரும்பி அந்த நபர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, 4 முறை மீண்டும் மீண்டும் அவர் சொல்கிறார், நான் ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை செய்து விட்டேன் என்று 4 முறை தான் செய்த குற்றத்தை உணர்ந்து மீண்டும் மீண்டும் அந்த குற்றத்தை அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபரை பார்த்து கேட்கிறாங்க, உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா? நாம் ஆமா ரசூலுல்லாஹ், திருமணம் எனக்கு முடிந்து விட்டது. அப்ப திருமணம் முடிந்ததற்கு பிறகும் இப்படி ஒரு குற்றத்தை இவர் செய்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெருநாள் தொழக்கூடிய அந்த திடலுக்கு இவரை நீங்கள் அழைத்து வாருங்கள். பெருநாள் தொழக்கூடிய அந்த திடலுக்கு அவர் அழைத்து வரப்படுகிறார். அழைத்து வரப்பட்டால் அவருக்கு கல்லால் அடித்து தண்டனை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் அந்த தண்டனையை தாங்க முடியாமல் மதீனாவுடைய அவுட்டர் வெளிப்பகுதியான ஹர்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே அவர் ஓடுகிறார். அந்த வழி தாங்க, கல்லால் அடிச்சா யாரால தாங்க முடியும்? என்னதான் தண்டனையை தப்பா அவர் உணர்ந்துகிட்டு இருந்தாலும், என்னதான் பாவம் செய்தல் என்ற ஒரு தவறை அவர் உணரக்கூடியவராக இருந்திருந்தாலும், அதனுடைய தண்டனை அனுபவிக்கும் பொழுது அதை தாங்க முடியுமா? அப்ப தண்டனையை தாங்க முடியல, ஓடுகிறார். அவர் மீண்டும் இழுத்து வரப்பட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது என்ற செய்தி சஹீஹ் புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும், இவர் மறைத்திருக்கலாமா இல்லையா? இவர் செஞ்ச தப்ப, இவர்கள் செய்த ஒரு குற்றத்தை யாரும் அறியாத ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நல்ல ஒரு மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அதை மறைத்திருந்தால் யார் கேட்டிருக்க போறா? யாருக்கு தெரிஞ்சிருக்க போது? யார் அந்த குற்றத்தை கண்டு அவருக்கு தண்டனை கொடுத்திருக்க போறாங்க? எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் எந்த உணர்வு அவர்களை அந்த தவறை ஒப்புக்கொள்ள செய்தது? அல்லாஹ்விடத்தில் இங்க தப்பிச்செல்லாம், இங்க ஒரு பொய் சொல்லிட்டோம் என்றால், வியாபாரத்தில் ஒரு மோசடி செய்து விட்டால், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டால், நம்முடைய வாழ்க்கை முறைகளில் ஏதோ மார்க்கத்திற்கு முரணான ஒரு வழிமுறையை நாம் தேர்வு செய்து விட்டால் இந்த உலகத்தில் மறைச்சிடலாம், இந்த உலகத்தில் மறைந்து திரிந்து வாழ்ந்து விடலாம். ஆனா அல்லாஹ்விடத்தில் போய் நாம தப்ப முடியாது. அல்லாஹ்விடத்தில் போய் நாம தப்புவதற்கான வழி நமக்கு ஏற்பட்டு விடாது என்ற அச்ச உணர்வு உருவானதே. இந்த அச்ச உணர்வு ஒவ்வொரு நபரிடத்தில் வர வேண்டும். ஒரு ரமலானுடைய மாதம் என்று சொன்னால் இப்படி நாம் பயிற்றுவிக்கக்கூடிய மாதங்களாக, இப்படி நம்முடைய ஈமான்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை நாம் கடக்க வேண்டும் என்பதுதான் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லப்படுகிற பாடமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தை அருள் மிகுந்த மாதம் என்று நாம் சொல்வோம். ஏன் அருள் மிகுந்த மாதம் தெரியுமா? இந்த மாதத்தில் அவ்வளவு நன்மைகள் கொட்டி கிடக்கின்றது. அவ்வளவு நன்மை மிக்க காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கின்றானாம். அல்லாஹ்வுடைய தூதர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஃபில் ஜன்னத்தின் பாவன், மறுமையில் அந்த சொர்க்கம் இருக்குதுல, சொர்க்கத்தில் ஒரு வாசல் ஒன்று இருக்கிறது. அந்த வாசலுக்கு பேர் என்ன தெரியுமா? யுகால் லஹு ரய்யான், ரய்யான் என்று அந்த வாசலுக்கு அழைக்கப்படும். அந்த வாசல் யாரு நுழைவான்? எதுகுலு மின்ஹு சாயிமூன், நோன்பாளிகள் அந்த வாசலிலே நுழைவார்கள், மறுமை நாளில் நுழைவார்கள். லா எதுகுலு மின் அஹதுன் கைருஹும், நோன்பாளிகளை தவிர்த்து வேற யாரும் அந்த வாசலுக்குள்ளே நுழைய மாட்டார்கள். அந்த வாசல் கூப்பிடுமா, எப்படி கூப்பிடுமா? ஐயா ஐன சாயிமூன், நோன்பாளிகளே அப்படின்னு அந்த வாசல் அழைக்குமா? ஃபயகூமுன, நோன்பாளிகள் அந்த வாசலுக்குள்ளே நுழைவார்கள். அவர்கள் நுழைந்தவுடனே அந்த வாசலுடைய கதவு மூடப்பட்டுவிடும். நோன்பாளிகளை தவிர்த்து வேற யாரும் அந்த சோனத்தினுடைய ரய்யான் என்ற வாசலின் வழியாக நுழைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி சஹீஹ் புகாரியில 1896வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த உலகத்தில் ஒரு நன்மை செய்யறோம்னா எதற்கு செய்கிறோம்? சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காண்டி தானே செய்கிறோம். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே ஜும்மா தொழுகிறோம். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்குத்தானே ஃபர்லான தொழுகையை தொழுகிறோம். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தை நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இந்த நோன்பை நாம் அடைகின்ற பொழுது அதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி எது தெரியுமா? சொர்க்கத்தில் ஒரு தனி வாசலை வைத்து இந்த நோன்பாளிகளை அல்லாஹ் அழைத்து அதன் வாசல் வழியாகவே அல்லாஹ் நுழைக்க செய்வான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தன் வேதத்திலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் சாம ரமலான், ரமலானுடைய மாதத்தில் ஈமானன் வ இஹ்திசாபன், நன்மை எதிர்பார்த்தும் நம்பிக்கையுடனும் யார் அந்த நோன்பை வைக்கின்றார்களோ குஃபிர லஹு மா கத்தம லி தன்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. இப்படி இந்த நோன்புக்கான சிறப்புகளை பற்றி அல்லாஹ் என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இந்த நோன்பை எதிர்நோக்கக்கூடிய நாம் சில திட்டங்களோடு அந்த நோன்பை எதிர்நோக்கணும். வெறும் எந்த விதமான திட்டமும் இல்லாம எல்லா 11 மாதங்களை எப்படி கடந்து போகிறோமோ அது மாதிரி ரமலானை நாம் எதிர்நோக்க கூடாது. ரமலானை கடக்கும் பொழுது அந்த மாதத்தை ஒவ்வொரு நாட்களையும் எப்படி நாம கடக்கணும் என்பதற்காக வேண்டி நம்ம இடத்துல ஒரு திட்டமிடுதல் இருக்க வேண்டும். காலையில சுபுடைய ஃபஜருடைய நேரத்தில் சகருக்காண்டி எழுந்திருக்கிறோமா, எழுந்திருந்து நாம நோன்பை திறக்கின்ற வரைக்கும் எப்படி எல்லாம் அந்த நோன்பை அந்த நாட்களை நாம கடக்கணும், என்னென்ன செயல்பாடுகள்லாம் செய்யணும், என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நம்ம இடத்துல ஒரு திட்டமிடுதல் இருக்க வேண்டும் என்பதையும் நாம நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்டால் அல்லாஹ் 33வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு நீண்ட நெடிய ஒரு அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத் வல் கானிதீன வல் கானிதாத், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும், அப்படி கட்டுப்படுகின்ற ஆண்களுக்கும் கட்டுப்படுகின்ற பெண்களுக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு வந்து வசாயிமீன வசாயிமாத், நோன்பு வைக்கின்ற ஆண்களுக்கும் நோன்பு வைக்கின்ற பெண்களுக்கும் வதாக்கிரல்லாஹு கஸீரன் வதாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகின்றார்களே அந்த நினைவு கூறக்கூடியவர்களுக்கும் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரா, அல்லாஹ் மறுமையிலே பாவ மன்னிப்பையும் வாஜரன் அலீமா, மகத்தான கூலியும் அல்லாஹ் தருவதற்கு தயார்படுத்தியிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வேதத்தில் நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த மாதத்தை வெறும் உறக்கமாகவே பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த மாதத்தை எப்படி கடப்பார்கள்? இரவு முழுவதும் விளையாடுவாங்க. கேரம் போர்டு விளையாடுறதுக்கு நேரம் இடத்தை ஒதுக்குவாங்க. இப்பயே நோன்பு வந்துருச்சுன்னு சொன்னால் நைட்டில் லைட் செட்லாம் போட்டு எங்கெல்லாம் பெஞ்சு போட்டு கேரம் போர்டு விளையாட முடியும், எங்க செட்டில் காருக்கு விளையாட முடியும், இரவு நேரத்தில் விளையாடுற மாதிரியான விளையாட்டுகள் எல்லா நண்பர்கள் எல்லாம் கூட்டி எப்படி விளையாட முடியுமோ அதற்கான தயாரிப்புகள் இன்றைக்கு இளைஞர்கள் இறங்கியிருப்பாங்க. இரவு முழுவதுமே பொழுதுபோக்கான காலங்களாக, பொழுதுபோக்கான பேச்சுகளாக, பொழுதுபோக்கான நடவடிக்கைகளாக முழுவதும் ஈடுபட்டு விட்டு சகரை செஞ்சுட்டு காலம் முழுவதும் தூங்குறது. இவங்களுடைய இந்த ரமலானுடைய நோன்பு எப்படி போகும்? பகல் முழுவதும் உறக்கம், காலை முழுவதும் இரவு முழுவதும் வெளியில் அப்படி இங்குமாக பொழுதுபோக்குகளாக சுத்துவதுமாகத்தான் ரமலானுடைய மாதத்திலே கடக்கப்படுகின்ற இந்த நோன்பின் நிலை இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால்
இந்த நோன்பை கடக்கக்கூடிய நாம் ஒவ்வொன்றுக்குமே ஒரு சட்டம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சகருடைய நேரத்தில் ஒரு நன்மை சொல்லப்படுது. சகருடைய நேரத்தில் உணவு உண்ணுகிறோமா இல்லையா, அந்த உணவு சாப்பிட்றதுக்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்யறாங்க, ஒரு சட்டத்தை சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்க? சகருடைய நேரத்திலிருந்து இஃப்தார் நேரம் வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு சட்டமாக சொல்லப்படுகிறது. எப்படி சட்டம் சொல்லப்படுது என்றால், சகருடைய நேரத்தில் ஒருவர் சகருக்காக வேண்டி எழுந்து சாப்பிடுகிறார். அவர் சாப்பிடும் பொழுது அல்லாஹ் அந்த உணவிலே அவருக்கு பரக்கத்து வைக்கிறான். இஃப்தாருடைய நேரத்தில் அவர் இஃப்தாருடைய நேரத்திலேயே அந்த உணவை பேரித்தம்பழத்தை கொண்டு தண்ணீரை கொண்டு ஏதோ ஒரு உணவை கொண்டு அவர் நோன்பை திறக்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தெரியுமா சொல்லப்படுது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தஸாலு உம்மத்தி பிஹைர், இவர்கள் நன்மையிலேயே நீடித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த ரெண்டு காரியத்தையும், சகரை பிற்படுத்தி செய்வதையும் இஃப்தாரை முற்படுத்தி செய்வதையும், நபிகள் நாயகத்தினுடைய சுன்னாவின் அடிப்படையில் இந்த இரண்டு காரியங்கள் செய்பவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அவர்கள் நன்மை செய்து கொண்டிருப்பவர்களாகவே இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. சகர ரமலான் அல்லதி உன்சில் ஃபீல் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் நாம் குர்ஆனை அருளினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அத்தகைய இந்த மாதத்தில் திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கணும், திருமறை குர்ஆனை ஓதணும். சில பேர் திருமறை குர்ஆனை எப்படி ஓதுவாங்க? 30 நாளில் 30 முடிச்சு 30 திவசம் முடிச்சிடணும். கடை என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன அர்த்தங்கள் போதிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. 30 நாளைக்கு குர்ஆனை முடிச்சு அதோட ஓரம் கட்டிடணும். இப்போ எல்லா இடத்துலையும் தூசி தட்டுவாங்க. திரும்பி ரமலான் மாதம் முடிஞ்ச உடனே திரும்பி அந்த தூசி தட்டுறதை தூக்கி பரண மேலே வச்சுட்டு அல்லது ஏதாவது ராக்கையில் வச்சுட்டு இவங்களுடைய வேலைகளை மீண்டும் ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் எப்படி நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு திட்டமிடுதலுக்கு முக்கியமாக ஒன்று, இந்த ரமலானுடைய மாசத்தில் ஒவ்வொருவரும் திருமறை குர்ஆனை அரபியும் படிக்கணும், அதனுடைய தர்ஜுமாவையும் படிக்கணும். என்ன தமிழில் சொல்லப்படுது, அல்லாஹ் நமக்கு மனிதர்களுக்கான வழிகாட்டின்னு சொல்றானா இல்லையா, மனித குலத்திற்கான நேர்வழின்னு சொல்றானா இல்லையா, நமக்கான நேர்வழியும் வழிகாட்டியும் இன்றைக்கு நாம் தெரியாம தான் இருக்கும். என்னதான் அல்லாஹ் நமக்கு சொல்றான்னு பயான்ல கேட்கறதோட போயிடுறோமே தவிர அந்த குர்ஆனை தமிழாக்கத்தை படிப்பது இல்லை. அப்ப திருமறை குர்ஆனை படித்து அந்த ரமலானுடைய மாதத்தில் அதனுடைய அரபியும் தமிழையும் சேர்த்து படித்து விலக்குறையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த மாதத்தை நாம் கடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒருவர் நோன்பு வைத்திருக்கிறார். நோன்பு வைப்பது எப்போது அவருக்கு நன்மை தெரியுமா? அவர் பட்டினியாக கிடக்கிறதால மட்டும் நன்மை கிடையாது. காலையில் இருந்துச்சு சாப்பிட்றாரு, திரும்பி இஃப்தாருக்கு வயிறு படைக்க சாப்பிட்றாரு. இப்போ இவர் நோன்பு வைத்தவராக பார்க்கப்படுவார்னா இவர் பட்டினியாக கிடந்தார். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நோன்பு வைத்த கணக்கில் சேர்க்கப்படாது. இவர் பட்டினியாக இருந்தார்ப்பா, காலையிலிருந்து நன்மைக்காக வேண்டி என்ன செய்தார், எந்த விதமான திட்டமிடுதல் அவர்கிட்ட இருந்ததா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் நோன்பு வைத்து கொண்டு வீணான பேச்சுகளையும் வீணான நடவடிக்கைகளையும் பொய்யான பேச்சுகளையும் யாரு விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்திருப்பதனாலேயோ தண்ணீர் குடிக்காமல் இருப்பதனாலேயோ எந்த விதமான பயனும் இல்லை. அப்போ நோன்பை நாம் என்ன செய்யணும், முறையானதாக பயனுள்ளதாக நாம் கடக்கக்கூடியவர்களாக எதிர்நோக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு வழிகாட்டு முறைகளும் நமக்கு மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கிராமவாசி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கம் போகணும், சொர்க்கம் போவதற்கு எனக்கு ஒரு வழிகாட்டல் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தஅபுதுல்லாஹ் லா துஷ்ரிகு பில்லாஹ் ஷையன், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு எதை இணை கற்பிச்சிடாதீங்க. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துகீமு ஸலாத், தொழுகை நீங்கள் நிலைநாட்டுங்கள், உங்களுக்கு ஃபர்லாக்கப்பட்ட ஜகாத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட தசூமு ரமலான், ரமலானுடைய மாதத்தில் அந்த நோன்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த நபித்தோழர் கேட்ட அந்த கிராமவாசி, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எதை சொன்னீர்களோ அதை அப்படியே நான் செய்ய போறேன், இதில் எதையும் நான் கூட்டவும் மாட்டேன், இதில் எதையும் நான் குறைக்கவும் மாட்டேன். இன்னைக்கு பேணுதல் என்ற அடிப்படையில் நோன்பு திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்காம 10 நிமிஷம் கூட்டி திறக்கிறாங்களா இல்லையா, இது ரசூலுல்லாஹ் சொன்ன வழிமுறையா?
பேணுதல் என்ற அடிப்படையில் 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே சகரை முடித்துவிட்டு நிய்யத்தே என்ற பெயரிலே ஒரு வாசகத்தை சொல்லி நோன்பை முடித்துக் கொள்கிறார்களே, இது நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையாம்? அப்ப இந்த நபி தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எதை சொன்னீர்களோ அதில் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன், அதை அப்படியே நான் செய்வேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லி விடுகிறார்கள். சொல்லிவிட்டு அந்த நபி தோழர் கடந்து போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து, இப்போ ஒருத்தர் கேட்டுட்டு போனார்ல, சொர்க்கத்வாசியில் ஒரு ஆளை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். எப்படியான ஒரு செயல் என்று பாருங்கள். அந்த அமலை அப்படியே நம்ம செய்யணும், அந்த அமலை அப்படியே செய்வதற்கும் முயற்சி பண்ணணும். அதை நாம் செய்யாமல் இருப்பதை விட செய்கிறோம் என்ற பெயரிலே கூடுதலாக செய்கிறோம் என்று செய்து கொண்டு மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்து வழிகேட்டை நோக்கி நாம் சென்று விடக்கூடாது. அப்போ அமல்களை அடிப்படையாக கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் முழுவிதமாக கடப்பதற்கான ஒரு திட்டமிடுதலோடு நாம் செயல்பட வேண்டும். வீடியோ கேம் விளையாடுறது, பாடல்கள் கேட்பது, வீணான பேச்சுகளை பேசுவது, நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருப்பது, இரவு நேரங்களில் ஊர் முழுவதும் சுற்றித் திரிந்து பகல் முழுவதும் தூக்கத்திலே நிலைத்திருப்பது, இதெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு ரமலானுக்கான ஒரு பக்குவமிக்க ஒரு மாதத்தை அடைய வேண்டிய ஒரு இறைநம்பிக்கையாளர்களின் ஒரு பண்பாக இது இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகை குறித்தும் சொல்றாங்க. ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகை தொழுகிறோம்ல, அந்த இரவு தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் காம ரமலான், யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமான் இஹ்திசாபன், ரமலானுடைய அந்த இரவு தொழுகையை நன்மை எதிர்பார்த்தும் நம்பிக்கையுடன் ஒருவர் தொழுகிறார்களோ, குஃபிர லஹு மா கத்தம லி தன்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படுகிறது. அப்ப ரமலானுடைய இரவு தொழுகையில் அந்த தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு கூட நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சூழலும் அல்லாஹ்விடத்தினால் நமக்கு வழங்கப்படுகிறது. எனவே இந்த மாதத்தை முறையாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தொழில் தொடங்கும் பொழுதும் நம்முடைய இதர காரியங்கள் செய்யும் பொழுதும் எப்படி ஒரு திட்டமிடுதலோடு செய்வோமோ அது மாதிரி என்ன செய்யணும், இந்த ரமலானுடைய மாதத்தையும் முறையாக கடக்க வேண்டும் என்ற நிலையோடு சில திட்டமிடுதல்களோடு சில நாம அதை சரியான முறையில் வகுத்து இந்த நோன்பை நோற்று அதனுடைய ஒவ்வொரு நன்மைகளையும் பெறக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏனைய நாட்களில் நாம் ஒரு அமல் செய்கிறோம்ல, அந்த அமலை விட ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, இது என்னுடையது, நான் இதற்கு கூலி கொடுக்கிறேன். அந்த அமலுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நான் இதற்கு கூலி கொடுக்கிறோம்பா, அளவில்லாத கூலி, எவ்வளவு என்று மதிப்பிடப்படாத ஒரு கூலி. சலாம் சொல்வதாக இருக்கட்டும், நாம் ஒரு சிறிய வார்த்தை ஒரு நபரை பார்த்து மலர்ந்த முகத்தோடு சிரிப்பதாக இருக்கட்டும், குர்ஆனில் ஒரு வார்த்தை ஓதுவதாக இருக்கட்டும், இது அனைத்திற்கும் எப்படி கிடைக்கும்னா அளவில்லாத நன்மைகள் குறிப்பிடப்படாமல் நமக்கு கூலிகள் வழங்கப்படக்கூடிய ஒரு அருள் நிறைந்த ஒரு மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த அருள் நிறைந்த இந்த மாதத்தில் அருள்களை அதிகமாக அள்ளிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி, ஒரு தங்க புதையல் இருக்கு, வேண்டுங்கிற அளவுக்கு போய் எடுத்துங்கிறோம். என்ன செய்வோம், என் தேவைக்கு மட்டும் எடுத்துட்டு வருவோமா, தேவைக்கு மிஞ்சி தூக்கிட்டு வருவோமா? அட தங்க புதையல் பா, அடுத்து எப்போ கிடைக்கும் தெரியாது, எவ்வளவு வேண்டுமானோ அள்ளிட்டு போவோமா இல்லையா? இந்த வருடம் கிடைக்கிற இந்த ரமலான் அடுத்த வருடம் அடையுமான்னு சொல்ல முடியாது. எத்தனையோ நபர்கள் சென்ற ஆண்டுகள் இருந்திருப்பார்கள், இந்த கடந்த இந்த ஓராண்டுகளில் எத்தனையோ மரணங்களை நாம் பார்த்திருப்போம், நம்மளோடு இருந்திருப்பவர்கள் மரணித்திருப்பார்கள். அப்போ அதையெல்லாம் நாம் நினைவில் கூர்ந்து, அப்போ அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த பாக்கியமிக்க அருள் மிகுந்த இந்த மாதத்தை முறையாக நன்மைக்குரிய மாதமாக அடைந்து மறுமையில் வெற்றி பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்தியாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில்
பெரும் செய்தியாக பேசப்படக்கூடிய ஒன்று. புதுச்சேரி மாநிலத்தில் முத்தியால்பேட்டையில் ஒரு 9 வயது உள்ள ஒரு மாணவி, ஒரு சிறுமி, சில கயவர்களால் அந்த சிறுமி கொல்லப்பட்டு சாக்கடையில் வீசப்பட்ட ஒரு நிகழ்வு இன்றைக்கு பெரும் செய்தியாக, அதிர்ச்சி செய்தியாக, கவலைக்குரிய செய்தியாக இன்றைக்கு பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வு இந்தியாவிலே எங்கேயாவது ஒரு இடத்தில் நடக்கிறதா என்று கேட்டால் பல இடங்களிலே இது போன்ற நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெறுவதை நாம் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் யூபியில் கூட இதே போன்ற ஒரு 9 வயது கொண்ட ஒரு பெண்மணி, ஒரு சிறு பிள்ளை, பச்சை பிள்ளை, அந்த பாலவனை ஒரு 4 கயவர்கள் அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி கொன்ற ஒரு நிகழ்வையும் நாம் செய்திகளில் பார்க்கிறோம். அதே போன்ற ஹாசிஃபா என்ற ஒரு பெண்மணியினுடைய செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இந்தியாவையே உலுக்கியது. ஒரு மலையோர பகுதியில் சென்ற ஒரு சிறுமி அந்த சிறுமியை கொன்று போய் அழைத்து சென்று அந்த பிள்ளையை துன்புறுத்தி கொன்ற ஒரு செய்தி நாடு அளவிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் அது உருவாக்கியது. இந்த மாதிரி ஒரு சிறுமியை ஒரு சிறுமியின் மீது ஒரு பாலியல் துன்புறுத்தல் என்பது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள்? போதையினால இப்படி நடக்குது, போதை அதிகரிப்பதனால் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இந்த பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவம் கூட ஒரு போதையின் காரணத்தினால், கஞ்சா, மது போன்ற போதையின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு வன்மை, ஒரு கொடூரமான ஒரு செயல் அரங்கேறியிருக்கிறது. இப்போ இந்த போதையை இன்றைக்கு யாரு உள்ள அனுமதித்தது? இந்த போதை பொருட்கள் என்பது இன்றைக்கு எப்படி மாணவர்களிடத்தில், இளைஞர்களிடத்தில், சமுதாயத்தில் பரவி கிடக்கிறது என்று சொன்னால் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். கூல்லிப் என்று சொல்லப்படுகிற ஒரு பொருள், இது ஒரு ஸ்டாம்ப் சைஸில், ஒரு சிறிய அளவிலான சைஸில் தான் இருக்கும். இதை அவருடைய நாக்கில் ஒரு பகுதியில் வைத்து கொண்டால் போதையினுடைய உச்சகட்டத்தை தருகிறதாம். இதை பல ஆயிரம் ரூபாய்க்கு அதை விற்கிறார்கள். இது மாணவருடைய கையில் இன்றைக்கு கிடைக்கிறது. அப்போ இது எப்படி கிடைக்குது? இதற்கென்று அதிகாரிகள் இருக்கிறார்கள், இதை கண்காணிப்பதற்கென்று அரசாங்கம் இருக்குது. அப்போ அவர்கள் எல்லாம் அவங்களுடைய வேலைகளை செய்கிறாங்களா இல்லையா? எப்படி வேண்டுமானாலும் நாடு போகட்டும், யார் எப்படி வேண்டுமானாலும் சீரழிந்து போகட்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இன்னொன்று, இதே போன்று போதைப் பொருட்கள் என்பது இன்றைக்கு எவ்வளவு சர்வ சாதாரணமாக மக்களுக்கு மத்தியில் இருக்குது என்று சொன்னால், பாண்டிச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கூட மதுபான கடைகளில் சென்று சாதாரணமான முறையில் அதை வாங்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அப்ப சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு புறம் தள்ளப்பட்டு, சட்டங்கள் எல்லாம் காலில் போட்டு மிதிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வினாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை நாம பார்க்கிறோம். அதே போன்ற அரசாங்கம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பஞ்சு முட்டாயில ரோஸ் கலர்ல அந்த பஞ்சு முட்டாய் இருக்குது, அதை கலர் சேர்ப்பதனால் புற்றுநோய் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி பஞ்சு முட்டாயை தடை செய்கிறாங்க. இப்போ இந்த மதுபானங்கள்ல என்ன இருக்குது? புரோட்டீனோ வைட்டமின் இருக்குதா? இதை சாப்பிட்றதுனால உடலுக்கு தெம்பா? இதை சாப்பிட்றதுனால சத்து கிடைக்குதா? அட இதை தடை செய்யப்பா. எது மனித குலத்திற்கு கேடு அதை தூக்கி போட்டுறாங்க. அப்ப எதை தடை செய்தால் மனித குலம் சீர்பெறுமோ அதை அவர்கள் அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை. அப்ப இந்த பிள்ளையினுடைய இறப்பிற்கு அரசாங்கமும் பொறுப்பேற்கணும், அரசாங்கமும் காரணம், இவங்களுடைய அலட்சிய போக்கும் காரணம். அப்ப எனவே நாம இதுல இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த பெண் பாதிக்கப்பட்டதில், இறந்த இந்த பெண்ணுடைய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட யார் இந்த பாதிப்புக்கு உள்ளாக்கினார்களோ அந்த கயவர்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்படணும். இவங்க என்ன பண்றாங்க? கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறது, 20 வருஷம் 16 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்றது. அவங்க போய் யாராவது ஜாமீன் கொடுத்து வெளியே கொண்டு வந்துடுறது. இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படும். ஒரு 6 மாதம் கடந்து போயிட்டா இந்த செய்தி பழைய செய்தியா போயிடும். யாரை இதை பற்றி கண்டுகொள்ள மாட்டார்கள். அப்ப எப்படியான தண்டனை இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
இந்த குற்றத்தை செய்தவர்கள் மக்கள் பொது வழியில் நிற்க வைக்கப்பட்டு ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த தண்டனை அடுத்த நபர் செய்யக்கூடாது, பயத்தை உண்டாக்கணும். அந்த மாதிரியான ஒரு தண்டனைகளை கொடுக்கின்ற வரைக்கும் இந்த குற்றங்கள் குறையாது. எனவே அரசாங்கம் இதில் முழுவிதமான கவனத்தை கொண்டு இது போன்ற கயவர்களை கடுமையான சட்டத்திற்கு கீழே கைது செய்யப்பட்டு, இன்னும் சிலர்கள் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள், அவர்களும் கைது செய்யப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.